எனது சேனலுக்கு உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறேன். இது போன்ற அதிரடி மற்றும் சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்கவும், உங்கள் குடும்ப உறவுகளைப் பற்றி சிந்திக்கவும் இந்த சேனல் உதவும். எனவே நம்முடைய சேனலை இன்னும் பலருக்கு ஷேர் செய்யுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் மகள் அஞ்சலி. அவள் எங்கள் வீட்டில் ஒரே பெண். அதனால் அவள் பிறந்தது முதல் எங்களுக்கு மிகவும் பிடித்தமானவளாகவும் செல்லமாகவும் வளர்ந்தாள். அவளுக்கு தேவையானதை எல்லாம் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் வீட்டு வேலைகள் செய்வதில் அவளுக்கு சிறிதும் ஆர்வமில்லை. அவள் மிகவும் சோம்பேறியாக இருந்தாள். இதை மனதில் வைத்தே நான் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேடி வந்தேன். தனிமையில் இருந்தவர், பெற்றோர் இல்லாதவர், நல்ல வேலையில் இருந்தவர் என்று பார்த்து விவேக்கை தேர்வு செய்தேன். அவர் தன்னம்பிக்கை உடையவராக இருந்தார். என் மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளை என்று நினைத்தோம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு எங்கள் வாழ்க்கையே புரண்டு போய்விட்டது. விவேக்கின் எதிர்பார்ப்புகள் மிகவும் அதிகமாக இருந்தன. அஞ்சலியின் சோம்பேறித்தனம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோபத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. முதல் சில மாதங்கள் அவர் பொறுமையாக இருந்தார். ஆனால் பின்னர் வீட்டு வேலைகளின் சுமையால் இருவருமே மிகவும் சோர்வடைந்து விட்டனர். இந்த பிரச்சனையை தீர்க்க நானே அவர்களின் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தேன். நான் அங்கு சென்று 2 நாட்கள் தங்கினேன். அந்த 2 நாட்களும் நானே சமைத்து வீட்டை பார்த்து கொண்டேன். அஞ்சலியின் கணவர் விவேக் எனது சமையலை ரசித்து சாப்பிட்டார். நான் திரும்ப செல்லும்போது அஞ்சலி என்னை தடுத்து, அம்மா, எனக்கு இப்போது ரொம்ப சோர்வா இருக்கு, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருங்கள் என்று கேட்டுக்கொண்டாள். அவளின் சோம்பேறித்தனம் நன்றாகவே தெரியும் எனக்கு. நான் இங்கு இருக்கும் வரை அவள் வேலை செய்யவே மாட்டாள் என்பது புரிந்தது. மேலும் நானும் ஓய்வு பெற்றுவிட்டதால் எனக்கு அதிக வேலையும் இல்லை. அதனால் சில நாட்கள் நானும் அவர்களுடனே தங்க முடிவு செய்தேன். அன்று மாலை விவேக் அலுவலகத்திலிருந்து வந்ததும் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார். நீங்கள் இன்று காலை புறப்படுவதாக இருந்தீர்களே என்று கேட்டார். நானும், நான் இருப்பதில் உங்களுக்கு பிரச்சனையா என்றேன். அதற்கு அவர், இல்லை, நீங்கள் இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சிதான். ஏனென்றால் கடந்த 2 நாட்களாக உங்கள் கைவண்ணத்தில் சுவையான உணவை சாப்பிட்டு வருகிறேன் என்றார். இந்த வார்த்தையை கேட்டதும் அஞ்சலியின் சமையல் திறனை பற்றி எனக்கு புரிந்தது. அவள் கணவருக்கு சரியான உணவை கூட கொடுக்கவில்லை என்று நினைத்தேன். எனவே நான் இன்னும் சில நாட்கள் தங்கி அஞ்சலிக்கு வீட்டு வேலைகளை சொல்லிக் கொடுப்பதோடு அவளின் கணவரையும் நான் கவனித்துக் கொள்வதாக வாக்களித்தேன். விவேக் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். மேலும், நீங்கள் எப்போதும் இங்கேயே தங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னதும் நான் மகிழ்ச்சியடைந்தேன். அப்படியே சில நாட்கள் சென்றன. ஆனால் 2 நாட்களாக நான் விவேக்கை ஹாலில் தூங்குவதை பார்த்தேன். முதலில் நான் கவனிக்கவில்லை. ஆனால் 3வது நாள் என்னால் பொறுக்க முடியவில்லை. இரவு 12 மணிக்கு நான் விவேக்கிடம் சென்று, நீங்கள் ஏன் ஹாலில் தூங்குகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் எதுவும் பேசாமல் என் கையை பிடித்து தனது அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு சென்று, உங்கள் மகள் எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாள் என்று பாருங்கள். எங்கள் திருமணமாகி 4 மாதங்கள் ஆகின்றன. இந்த 4 மாதங்களில் அவள் 4 வருடங்கள் போல் எனக்கு கஷ்டம் கொடுத்திருக்கிறாள். அவளுக்கு தூக்கத்தை தவிர வேறு எதிலும் ஆர்வமில்லை. நான் அவளுக்கு புரிய வைக்க முயற்சிக்கும் போதெல்லாம் அவள் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிடுகிறாள். இப்போது நான் அவளை விட்டுவிட்டேன் என்று கூறினார். விவேக்கின் பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். என் மகளால் அவனை மகிழ்விக்க முடியவில்லை என்று புரிந்தது. நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் அவளிடம் பேசி சரி செய்கிறேன் என்று சொல்லி விவேக்கை சமாதானப்படுத்தினேன். ஆனால் அதே இரவு நான் மீண்டும் அவர்களின் அறைக்கு வெளியே சென்று பார்த்தபோது விவேக் ஜன்னலில் நின்று கொண்டிருந்தார். அஞ்சலி மட்டும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். அப்போது என் சேலை வழுக்கி நான் சத்தம் போட்டு விழுந்தேன். உடனே விவேக் வந்து என்னை தூக்கி என் அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு சென்றதும் அவர் என் கால்களை பிடித்து ததடவ ஆரம்பித்தார். நான் அதிர்ச்சியும் வெட்கமும் அடைந்தேன். இது என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். ஆனால் அவர், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி மெதுவாக என் கால்களை தொட்டார். நான் மிகவும் குழப்பத்தில் இருந்தேன். நான் அவரது மாமியார். ஆனால் அவர் அதை மறந்துவிட்டு முற்றிலும் மாறுபட்ட முறையில் நடந்து கொண்டார். உங்கள் மகளை விட நீங்கள் இளமையாகவும் அழகாகவும் இருக்கிறீர்கள் என்று அவர் புகழ்ந்தார்.
அதற்கு நான் பதில் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு மருமகன் மீது ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட ஆரம்பித்தது. இதற்கிடையில் அஞ்சலி மெதுவாக வீட்டு வேலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். நானும் அவளுக்கு உற்சாகமூட்டி கற்றுக் கொடுத்து வந்தேன். ஒரு நாள் இரவு சமையலறையில் சத்தம் கேட்டு நான் எழுந்தேன். அங்கு விவேக் உணவுத் தட்டை கையில் எடுத்துக்கொண்டு நின்றிருந்தார். இவ்வளவு இரவில் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். எனக்கு பசிக்கிறது, நீங்கள் சமைத்த உணவு நினைவுக்கு வந்தது என்றார். சரி, நாம் இருவரும் சாப்பிடலாம் என்று நானும் அவருடன் அமர்ந்தேன். நாங்கள் சாப்பிடும்போது அவர் ஒரு காலை என் காலில் வைத்தார். மேலும் மீண்டும் மீண்டும் என் கண்களை பார்த்தார். நான் அவருக்கு மாமியார், ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. எனக்கு உங்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்று அவர் மறைமுகமாக சொன்னார். அதை கேட்டு நான் பதில் சொல்லாமல் இருந்தேன். அன்று முடிந்தது. அடுத்த நாள் விவேக் என் அறைக்கு வந்து ஒரு நைட்டி உடையை கொடுத்து, இதை அணிந்து கொள்ளுங்கள் என்றார். நான் உங்கள் மாமியார், இது முறையல்ல என்று சொன்னேன். ஆனால் அவர், அஞ்சலி தூங்கிவிட்டால் என் மற்ற தேவைகளை நீங்கள்தான் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த நைட்டி நான் அஞ்சலிக்காக வாங்கியது. அவள் அதை அணியவில்லை. நீங்கள் அதை அணிந்து காட்டுங்கள் என்று கூறினார். அவர் சொன்னதை கேட்டதும் எனக்கு மிகவும் கோபமும் வெட்கமும் வந்தது. விவேக், நான் உங்கள் மாமியார், இது மிகவும் தவறு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டேன். ஆனால் அவர் தொடர்ந்து என்னை வற்புறுத்தினார். இது ஒரு ஆபத்தான நிலைக்கு செல்வது போல் தோன்றியது. இந்த நிலைமையை மாற்ற நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். அன்று காலை அஞ்சலி தூக்கத்திலிருந்து எழுந்ததும் நான் அவளிடம் கடுமையாக பேசினேன். அஞ்சலி, நீ திருந்த வேண்டும். உன்னால் உன் கணவரை கவனித்து கொள்ள முடியவில்லை. அவர் வேறு வழியில் தன் ஆசைகளை தீர்த்து கொள்ள முற்படுகிறார். இது உனக்கும் எனக்கும் உன் குடும்பத்திற்கும் பிரச்சனையை உண்டாக்கும் என்று சொன்னேன். அதை கேட்டதும் அஞ்சலி அழ ஆரம்பித்தாள். அம்மா, எனக்கு புரிகிறது. ஆனால் நான் என்ன செய்வது? எனக்கு தூக்கம் வந்துவிடுகிறது. விவேக் என்னிடம் சரியாக பேசுவதில்லை. நான் என்ன செய்வது என்று புரியவில்லை என்று சொல்லி அழுதாள். அவளது நிலை எனக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. நான் அவளுக்கு புரிய வைக்க முயற்சித்தேன். ஆனால் அவளால் மாற முடியவில்லை. அன்று இரவு நான் ஒரு முடிவு செய்தேன். அஞ்சலியை என் அறைக்கு அனுப்பி நானே அவளது அறையில் அவளது நைட்டி அணிந்து படுத்தேன். விவேக் வந்ததும் என்னை அஞ்சலி என்று நினைத்து என் கால்களை தடவ ஆரம்பித்தார். அப்போதுதான் நான் உண்மையை கண்டுபிடித்தேன். கதவு திறந்து ஒரு பெண் உள்ளே வந்தாள். அவள் விவேக்கை அணைத்து கொண்டு, என்ன இது, உனக்கு உன் மனைவி மீது இப்போது ஆசை வந்துவிட்டதா என்றாள். இல்லை, நான் அவளுக்கு தூக்க மாத்திரை போட்டிருக்கிறேன். அவள் எழுந்திருக்க மாட்டாள். மாமியாரை திரும்ப அனுப்ப இப்படி நடிக்கிறேன் என்றான் விவேக். அதை கேட்டதும் நான் போர்வையை விலக்கி எழுந்து, விவேக், நீ ஒரு போலி மனிதன், உன்னை மன்னிக்க மாட்டேன் என்றேன். அந்த பெண் சிரித்துக்கொண்டே, உன் மகள் யாருக்கும் தகுதியற்றவள், நாங்கள் உங்களை விட்டு செல்கிறோம் என்றாள். நான் உடனடியாக காவல்துறையில் புகார் செய்தேன். விவேக்கின் உண்மை முகம் அனைவருக்கும் தெரிந்தது. நான் அஞ்சலிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேடி அவளுக்கு திருமணம் செய்து வைத்தேன். இப்போது என் மகள் மகிழ்ச்சியாக வாழ்கிறாள். ஒரு அழகான குழந்தையும் உள்ளது. இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது? ஒரு குடும்பத்தில் நம்பிக்கைதான் மிக முக்கியமானது. பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு சுயாதீனமாக வாழ பழக்கப்படுத்த வேண்டும். அவர்கள் தவறுகளை சரி செய்ய உதவ வேண்டும். மேலும் ஒரு உறவில் ஏமாற்றுதல் இருந்தால் அதை எதிர்த்து நிற்க தைரியம் இருக்க வேண்டும். நான் என் மகளை ஒரு தவறான உறவிலிருந்து மீட்டு அவளுக்கு புதிய வாழ்க்கை கொடுத்தேன். நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிரவும். இது போன்ற உணர்வு நிறைந்த சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.